பிரசித்தி பெற்ற திருக்கோயில்களில் நாள்தோறும் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகின்றன. பக்தர்களை பரவசமடைய செய்துள்ள நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகிறோம். இனி ஆன்மீக செய்திகள் உங்களுக்காக. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலின் தெப்பத் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடந்த 21ஆம் தேதி தெப்பத் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தினமும் பல்வேறு பூஜைகள் நடைபெற்றது. இந்நிலையில் நேற்றிரவு நடைபெற்ற தெப்பத் திருவிழாவில் தெப்பத்தை சுற்றிலும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டதோடு தெப்பக்குளத்தின் மைய மண்டபம் முழுவதும் லேசர் விளக்குகள் ஒளிர்ந்தன. தெப்பத் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் சுவாமி கோயில் மற்றும் சமயபுரம் மாரியம்மன் கோயில் தைத்திருநாள் உற்சவம் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் சுவாமி கோயில் சார்பில் வழங்கப்பட்ட சீர்வரிசைகள் மற்றும் பட்டுப்புடவை அணிந்து சமயபுரம் மாரியம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பின்னர் மாரியம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மாரியம்மனில் ஏராளமான பக்தர்கள் வழிபட்டனர். தென் மாவட்டங்களில் பிரசித்தி பெற்ற கேத்தலிக்க ஆலயங்களில் ஒன்றான உபரி அந்தோணியார் ஆலய திருவிழா நடைபெற்றது. கடந்த 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் திருவிழா துவங்கியது. திருவிழா நாள்களில் காலை சிறப்பு திருப்பலிகள், மாலை நற்கருணை ஆசீர் வழங்குதல் உள்ளிட்டவை நடைபெற்றது. இந்நிலையில் 12ஆம் நாளான நேற்றிரவு தூத்துக்குடி மறை மாவட்ட ஆயர் ஸ்டீபன் தலைமையில் சிறப்பு ஆராதனை நடத்தப்பட்டது. இதில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டனர். பாதம் சமர்ப்பிக்கிறோம். இன்னும் பலதரப்பட்ட தைப்பூச திருவிழாவையொட்டி பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலுக்கு திரளான பக்தர்கள் பாத யாத்திரை மேற்கொண்டனர். மேளதாளம் முழங்க காவடிகளை சுமந்தும் தீர்த்த குடங்களை எடுத்தும் ஆடி பாடி கிரிவலம் வந்தனர். பின்னர் கோயிலுக்கு ஊர்வலமாக வந்து நேர்த்திக் கடன்களை செலுத்தினர். தொடர்ந்து பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து முருகப்பெருமானை தரிசனம் செய்தனர். தைப்பூசத்தையொட்டி திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் அருகே சோமரசம்பேட்டையில் ஒரே இடத்தில் கூடிய 4 ஊர் சுவாமிகள் மற்றும் வயலூர் முத்துக்குமார சுவாமி காட்சி தரும் வைபவம் நடைபெற்றது. தைப்பூசத்தின் முக்கிய நிகழ்வான பொம்மணி சமுத்திரம் காசி விஸ்வநாதர், அள்ளித்துறை பார்வதி ஈஸ்வரர், சோமரசம்பேட்டை முத்துமாரியம்மன், உய்யக்கொண்டான் திருமலை உஜீவநாதர் ஆகிய 4 ஊர் சுவாமிகளும் வயலூர் முத்துக்குமார சுவாமியும் தைப்பூச மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். திரளான பக்தர்கள் சுவாமிகளை கண்டு பக்தி பரவசத்துடன் வழிபட்டனர். தென்காசி
தென்காசி மாவட்டம் பண்புலி அருகே உள்ள அருள்மிகு திருமலை குமாரசுவாமி திருக்கோவிலில் தைப்பூச திருவிழாவையொட்டி சப்பர வீதி உலா வெகு விமரிசையாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் முருகப்பெருமான் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். வழிநெடுகிலும் பக்தர்கள் திரண்டு நின்று சுவாமியை வணங்கி வழிபட்டனர். லைவ் ஓடுது. வேதாரண்யத்தில் உள்ள பழமை வாய்ந்த வேதாரண்யேஸ்வரர் திருக்கோவிலில் மாசிமக பெருவிழா வரும் 13ஆம் தேதி தொடங்க உள்ளதையொட்டி பட்டோலை வாசித்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. சுவாமி சன்னதி முன்பு பட்டுத்துறையில் மாசிமக திருவிழா பத்திரிகையை வைத்து பட்டோலையை மங்கள வாத்தியங்கள் முழங்க கோவில் நிர்வாகத்தினர் வாசித்தனர். தொடர்ந்து வெள்ளி ரிஷப வாகனத்தில் விநாயகர் எழுந்தருள திருக்கோயில் 16 கால் மண்டபம், கோபுரவாசல், தேரடி ஆகிய 3 இடங்களில் சிறப்பு பூஜையுடன் மாவிளையால் கட்டப்பட்ட பந்தக்கால் நடப்பட்டது. நிகழ்ச்சியில் பக்தர்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஆலயத்தில் தை மாத பௌர்ணமியையொட்டி லலிதாம்பிகை அம்மனுக்கு வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டு வேண்டுதல் செய்தனர். கடலூர் மாவட்டம் மேல் புவனகிரி ஆதிவராகநத்தம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வெற்றி வேலாயுத சுவாமி ஆலயத்தில் தைப்பூசத்தை முன்னிட்டு திருத்தேர் உற்சவம் விமரிசையாக நடைபெற்றது. வள்ளி தெய்வானை சமேத வெற்றி வேலாயுத சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் திருத்தேரில் எழுந்தருளி காட்சியளித்தார். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மங்கள ஆரத்தி காட்டப்பட்டது. அரோகரா கோஷங்கள் முழங்க பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து முருகப் பெருமானை வழிபட்டனர். தென் பழனி என்று அழைக்கப்படும் தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலையில் கழுகாசல மூர்த்தி திருக்கோவிலில் தைப்பூசத்தை முன்னிட்டு 1008 அகல்விளக்கு வழிபாடு நடைபெற்றது. திரளான பக்தர்கள் அகல்விளக்கை ஏற்றி கிரிவல பாதையில் ஊர்வலமாக வந்து கழுகாசல மூர்த்தியை வழிபட்டு வேண்டுதல் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே வாடிப்பட்டியில் அருள் பாலிக்கும் ஸ்ரீ காமாட்சியம்மன், ஸ்ரீ காத்தவராயன், ஸ்ரீ மதுரை வீரன் கோவில் மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசத்தின் மீதும் பரிவார தெய்வங்கள் மீதும் புனித நீர் ஊற்றி மகா ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. அப்போது கருட பகவான் வானில் வட்டமிட்டதைக் கண்டு பக்தர்கள் பரவசம் அடைந்து ஓம் சக்தி பராசக்தி என விண்ணை முட்டும் அளவுக்கு கோஷங்கள் எழுப்பி சுவாமியை வழிபட்டனர். தொடர்ந்து பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது.
மதுரை மாவட்டம் கருமாத்தூரில் பிரசித்தி பெற்ற கலியுகநாதர் கோவிலில் கொடியேற்ற நிகழ்ச்சியுடன் மகா சிவராத்திரி விழா கோலாகலமாக துவங்கியது. கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்து உற்சவ கொடி ஏற்றப்பட்டது. பின்னர் பாப்பார கருப்பசுவாமி, வீரபத்ர சுவாமி, மாயன் பேச்சு உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரி திரிவேணி சங்கமம் கடற்கரையில் 5 அடுக்கு தீபங்களால் மகா சமுத்திர தீர்த்த ஆரத்தி நிகழ்ச்சி விமரிசையாக நடைபெற்றது. கடல் அன்னைக்கு பால் மற்றும் புனித நீரை ஊற்றி சமுத்திர அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று கடல் அன்னையை வழிபாடு செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே புதுப்பாளையம் கிராமத்தில் 32 அடி உயரம் கொண்ட ஸ்ரீ செந்தில்நாதன் முருகர் கோவில் குடமுழுக்கு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. 5 நிலை ராஜகோபுரம், 32 அடி உயரம் கொண்ட முருக சிலைக்கு புனித நீர் ஊற்றி மங்கள ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. திரளான பக்தர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அரோகரா கோஷங்கள் எழுப்பி சுவாமி தரிசனம் செய்தனர். ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாத சுவாமி கோவிலில் தெப்ப உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. ராமநாத சுவாமியும் அம்பாலும் பஞ்சமூர்த்திகளுடன் புறப்பாடாகி லட்சுமண தீர்த்த குளத்தில் எழுந்தருளினர். அப்போது கோவில் யானை சுவாமிகளுக்கு சாமரம் வீசியது பக்தர்களை பரவசத்தில் ஆழ்த்தியது. பின்னர் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தேரில் சுவாமியும் அம்பாலும் பஞ்சமூர்த்திகளுடன் எழுந்தருளி தெப்பத்தில் 11 முறை சுற்றி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். தெப்பத்தை சுற்றிலும் பக்தர்கள் திரண்டு நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் கருந்துவாம்பாடி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு கற்பக விநாயகர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. மங்கள வாத்தியங்கள் இசைக்க கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி குடமுழுக்கு நடத்தப்பட்டது. தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு மனமுருக வேண்டுதல் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே பழமை வாய்ந்த ஸ்ரீ தண்டாயுதபாணி முருகன் கோவிலில் தைப்பூச விழாவையொட்டி பூசாரிக்கு மிளகாய் சாந்து அபிஷேகம் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் அலகு குத்தியும் காவடி ஏந்தியும் ஊர்வலமாக வந்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து சிறப்பு வழிபாடு நடத்தினர். மனமான நன்றியினையும் தெரிவித்து
தென் மாவட்டங்களில் மிகவும் பிரசித்தி பெற்ற சிவஸ்தலங்களில் ஒன்றான நெல்லை உவரையில் உள்ள சுயம்புலிங்க சுவாமி திருக்கோவிலில் தைப்பூச திருவிழாவையொட்டி சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. வள்ளி தெய்வானையுடன் அலங்கரிக்கப்பட்ட தங்கத்தேரில் சுப்பிரமணிய சுவாமி எழுந்தருளி 4 மாட வீதிகளில் உலா வந்து அருள் பாலித்தார். வள்ளி நெடுகிலும் காத்திருந்த பக்தர்கள் அரோகரா கோஷத்துடன் சுவாமியை வழிபட்டனர். கள்ளக்குறிச்சி அருகே வடபூண்டி சுயம்பு ஸ்ரீ பச்சையம்மன் திருக்கோவிலின் 39ஆம் ஆண்டு தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு பால்குடம் எடுக்கும் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் பால் குடங்களை சுமந்து ஊர்வலமாக கோவிலுக்கு வந்து நேர்த்திக்கடனை செலுத்தினர். தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. திரளான பக்தர்கள் பக்தி கோஷங்கள் முழங்க அம்மனை வழிபட்டு வேண்டுதல் செய்தனர். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் தைப்பூசத்தை ஒட்டி 108 திருவிளக்கு பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்றது. உற்சவர் மாரியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் அருள் பாலித்தார். இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு திருவிளக்கை அம்மனாக பாவித்து விளக்குகளை ஏற்றி அர்ச்சனைகள் செய்து அம்மனை வழிபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த வைத்தீஸ்வரன் கோவில் அருள்மிகு தையல் நாயகி அம்மன் உடனாகிய வைத்தியநாத சுவாமி திருக்கோவிலில் பால்காவடி மற்றும் பால்குட ஊர்வலம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. விரதம் இருந்த பக்தர்கள் பால்காவடி பால் குடங்களுடன் 4 மாட வீதிகளில் ஊர்வலமாக சென்று தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். தொடர்ந்து பழனி ஆண்டவருக்கு சிறப்பு பாலாபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிரப்பாக்கம் அருகே பெருங்கருணை கிராமத்தில் கனகமலை அடிவாரத்தில் எழுந்தருளி அருள்பாலிக்கும் மரகத தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் தைப்பூச விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி, 108 பால்குடம் எடுத்து கனக மாலை சுற்றி வந்து முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபட்டனர். பின்னர் முடி காணிக்கை செலுத்தியும் அழகு குத்தியும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். திருப்பூர் மாவட்டம் சிவன்மலை முருகன் கோவிலில் தைப்பூச தேரோட்டம் விமரிசையாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் சுவாமி எழுந்தருளி அருள் பாலித்தார். திரளான பக்தர்கள் அரோகரா கோஷங்கள் எழுப்பி முருகப் பெருமானை வழிபட்டு மனமுருக வேண்டுதல் செய்தனர். வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் அடுத்த பிகேபுரம் பகுதியில் உள்ள செல்வ விநாயகர், தங்க முருகன் மற்றும்
ஆறுபடை வீடுகள் ஆலயத்தில் 36 அடி தங்கவேல் முருகர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டு மகா கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெற்றது. பூஜை செய்யப்பட்ட புனித நீர் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க 36 அடி உயர முருகர் சிலை மற்றும் கோபுர கலசங்களுக்கு ஊற்றப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. அரோகரா கோஷம் விண்ணை பிளக்க பக்தர்கள் முருகப்பெருமானை வழிபட்டனர். கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அருகே நந்திமங்கலம் கிராமத்தில் அமைந்துள்ள இடக்கையனார் கோயில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. யாகசாலையில் பூஜை செய்யப்பட்ட புனித நீரால் கோபுர கலசத்திற்கு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கோபுர தரிசனம் செய்தனர். அருகே புதுக்கண்மாய் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சக்தி விநாயகர் கோவில் மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. கோபுர கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றி வேத மந்திரங்கள் முழங்க அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து பரிவார தெய்வங்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து பிரார்த்தனை செய்தனர். திருச்சி மாவட்டம் எம் எடையப்பட்டை கிராமத்தில் எழுந்தருளி அருள்பாளைக்கும் அழக பெருமாளீஸ்வரர் ஆலயத்தில் தைப்பூச விழா கோலாகலமாக நடைபெற்றது. 11 வகையான திரவியங்களால் அபிஷேகங்கள் நடத்தி கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்தில் உள் பிரகாரத்தில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். சிறப்பு மலர் அலங்காரத்தில் காட்சி தந்த சுவாமியை பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து மகிழ்ந்தனர்.